வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோங்க. ஒரு அருமையான அறுவடையை பார்க்க போகிறோம். பல விதைகளை இன்னைக்கு விதைக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம விதைகள் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல அறுவடை என்னென்னா, இங்கே பாருங்கள், மாம்பழம் தான். நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க மாம்பழத்தை இன்னைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப டெம்ட்டாக இருந்தது. ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணி பெருசாகட்டும், சைஸ் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தா முத்தி போயிருந்தது. கொஞ்சம் எடுக்கும்போது ஈஸியாக வரா மாதிரி இருந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்தாலே நல்லா முத்தி போயிருக்குன்னு அர்த்தம். நம்ம மாடி தோட்டத்தில் மாம்பழம் பங்கனப்பள்ளி இது. ஏற்கனவே நான் வந்து போன வருஷம் காய்க்கல சொல்லியிருந்தேன். அதுக்கு முந்தின வருஷம் நிறைய காய்கள் கொடுத்துருந்தது. இந்த வாட்டி கூட கொஞ்சம் கம்மி தாங்க. போன வருஷம் முந்தின வருஷத்துக்கு வந்து 25 காய் கிட்ட பறிச்சிருந்தேன். இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 காய் கிட்ட தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நல்லா முத்தி வந்திருக்கு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப டெம்ட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் முக்கால்வாசி பழுத்ததா இருக்குது. இன்னும் கால்வாசி பழுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அட்டை பாக்ஸில் எடுத்துக்கிட்டு நல்லா அதில் வச்சுட்டு அடியில் பேப்பர் போட்டுட்டு மேலே வந்து மறுபடியும் பேப்பர் கொஞ்சம் போட்டுட்டு, அந்த முதல்ல அட்டை பாக்ஸில் வந்து அடியில் பேப்பர் போட்டுட்டு மாம்பழத்தை வச்சு அடுக்கிடுங்க. அதுக்கப்புறமா மேலே நியூஸ் பேப்பர் போட்டு மூடிட்டு, அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். 2, 3 நாள்லேயே நல்லா பழுத்து நல்லா வந்துருங்க. இது வந்து எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுறது. நேச்சுரலாக பழுக்க வைக்கிறது. கல் வச்சுலாம் நம்ம கடையில் வாங்கினா பழுக்க வச்சுருப்பாங்க. இது நேச்சுரலாக பழுக்க வைக்கிறது. ஒரு 2, 3 நாள் சொல்ல முடியாது. ஒரு 4, 5 நாள் கூட ஆகலாம். ஏன்னா பழுக்கிறதுக்கு இது காயோட தன்மையை பொறுத்து இருக்குது. காய் நல்லா முத்தி போயிருந்தா சீக்கிரம் பழுத்துரும். கொஞ்சம் 75% இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் எடுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பறித்து கண்டிப்பாக எடுத்துன்னு போய் பாக்ஸில் வச்சு நான் பழுக்க வைக்க போகிறேன். அதுலேருந்து தண்ணி சொட்டுது பாருங்கள். அப்படியே நம்ம பறித்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது பங்கனப்பள்ளின்றதால பச்சையாக கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து நான் பறிச்சது எல்லாமே எடை போட்டு பார்த்த உடனே ஒரு 2, அதாவது 2.5 கிலோ கிட்ட இருந்தது. நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறித்த மாம்பழம் பாருங்கள், 2.5 கிலோ கிட்ட இருந்தது. நான் வந்து ஒரு 5 பழமரங்கள் வச்சுருக்கேன் மாம்பழம். இது பங்கனப்பள்ளி. நிறைய வந்து தாய்லாந்து வெரைட்டி வச்சுருக்கேன். அது வந்து சீக்கிரம் காய்ச்சிடும். சீக்கிரமாக நமக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்தில் இந்த மரம் எனக்கு இதை பற்றி ஒன்றும் புரிதல் இல்லாத போது வாங்கினது. ஆனால் இப்போ இது நல்ல காய்கள் கொடுத்துட்ருக்கு. ஏற்கனவே பூக்கள் எப்படி பூத்திருந்தது என்றதை பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து பழம்லாம் பறிச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு 10 டேஸ் அப்படியே கேப் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், கவாத் பண்ணணும். அதாவது ஜூன் மாதமே நம்ம கவாத் பண்ணணும். ஜூன் எண்டுக்குள்ளே நீங்கள் கவாத் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மழை ஆரம்பிச்சதுன்னா நல்லா துளுத்து சூப்பராக வந்துடும். மாமரங்களுக்கு 2 தடவை கவாத் பண்ணணும். ஜூன் மாதம் ஒரு தடவை கவாத் பண்ணணும். அது வந்து அந்த ஷேப் வரத்துக்கும் வெயில்கள் படுறதுக்கு கிளைகள் அலோவ் பண்ணாத கிளைகள்லாம் கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசம்பரில் வந்து நம்ம கவாத் பண்ணும்போது என்னென்னா, அது வந்து பூக்கள் பூக்கிறதுக்காக அது என்ன பண்ணணும், கொஞ்சம் நுனியில் கட் பண்ணால் போதும். கட் பண்ணி விட்டிங்கனாவே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மாமரங்களுக்கு 2 தடவை கண்டிப்பாக கவாத் பண்ணணும். இப்போ இதுலேருந்து நம்ம பறிச்சாச்சு. அடுத்தது பக்கத்தில் இருக்க மாமரம் இந்த வந்து என்னென்னா தாய்லாந்து வெரைட்டி. அதுலேயும் இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது முடிஞ்சவொடனே அது பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தாய்லாந்து வெரைட்டி சொல்லவே வேணாம். எப்போ வேணால் பூக்கும், எப்போ வேணால் காய்க்கும். அதுக்கு டைம்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டு ரகங்கள் தான் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும். தாய்லாந்து வெரைட்டி போன 3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய காய்கள் கொடுத்துருந்தது. அதை நான் அறுவடை பண்ணேன். சைஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. மறுபடியும் இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாம்பழம். பார்க்குறதுக்கே அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பழுத்த பிறகு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பங்கனப்பள்ளி. அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்க்குறது என்றது எப்போவுமே ஆர்கானிக்காக வளர்த்தா அதோட தன்மையும் அதோட டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாம்பழம் தான் இது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது. காய் வந்து 75% வந்திருக்கு. இன்னும் 25% பழுக்கணும். இந்த மாதிரி கவாத் பண்ணணும், கண்டிப்பாக கவாத் பண்ணணும். பக்கத்தில் இருக்க தாய்லாந்து வெரைட்டி இது பாருங்கள், பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ. இதுதான் சொல்லவே வேணாம், சீசன்லாம் கிடையாது. எப்போ வேணால் நமக்கு சில டைமில் கடையிலலாம் பார்த்தா எப்போ வேணாலும் மாங்காய் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி தாய்லாந்து வெரைட்டிலேருந்து வர காய்கள் தாங்க நமக்கு மாங்காய் எப்போவுமே கிடைக்குது. ஸோ இப்போல்லாம் நமக்கு மாங்காய் வந்து சீசன்லாம் கிடையாது. பழம் வந்து இந்த சீசனில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இமான் பசங்கன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம போட்ட பீன்ஸ் சூப்பராக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. 3 விதைகள் போட்டேன். 3 இதில் கவரில் 3 விதைகள் போட்டிருந்தேன். 2 மட்டும் சூப்பராக வந்திருக்கு. 1 வரவே இல்லை. அடுத்தது நம்ம போட்ட செர்ரி டொமேட்டோ
பரவால்ல சுமாரா வந்துகிட்டு இருக்கு. இதுவே நீங்க ஆடி மாசத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பராமரிப்பு எதுவுமே தேவையில்ல. வேக வேகமா ஒரே வாரத்துல பெருசாயிடுங்க. அதோட ஆடி மாசத்தோட மகிமை அதுதான். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த சூழ்நிலை, காலநிலை எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு நம்ம பராமரிப்பு, தண்ணி ஊத்துறது கூட பெருசா தேவைப்படாது. தேவையான தண்ணி அது கிடைச்சிரும். மழை அப்பப்போ பேஞ்சு, இங்க பாருங்க. இந்த மாரி 2 தான் கிடைச்சிருக்கு. இந்த தொட்டில போட்டதுல 2 மட்டும் தான் வந்திருக்கு. பரவால்ல. ஏதோ சுமாரா வந்துகிட்டு இருக்கு. இதையும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம எடுத்து தனித்தனியா தொட்டில வைக்கலாம். இதுல போட்டது நெறைய வந்திருக்கு பாருங்க. செர்ரி டொமேட்டோ நெறைய பேர் விதைகள் கேட்டிருக்கீங்க. செர்ரி டொமேட்டோ விதைகள் கேட்காதீங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ செர்ரி டொமேட்டோ வாங்கி வீட்ல போடுங்க. அடுத்ததா இப்ப நம்ம மாடி தோட்டத்துல பூக்க தொடங்கியிருக்கிற பழ மரங்கள்ல வந்து சீத்தாப்பழம் எக்கச்சக்கமான பூக்கள் எடுத்திருக்கு பாருங்க. போன வருஷம் வந்து இந்த மரத்துல ஒரே ஒரு காய். ஆனா பெரிய சைஸா இருந்தது. இந்த வாட்டி பாருங்க எவ்ளோ பூக்கள் எடுத்திருக்கு. ஆ இதுதான் இப்ப சீசன் ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் எடுக்க. எக்கச்சக்கமான பூக்கள் இருக்கு. இது எல்லாமே காய்ச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எல்லாமே காய்க்காது. ஒரு 100% பூக்கள் பூத்ததுன்னா, அதுல ஒரு 25% தான் நம்ம காய்கள் கொடுக்கும். அப்பதான் வந்து அது வந்து என்னன்னா, பழமும் பெருசா இருக்கும். இங்க பாருங்க நெறைய பூக்கள். எல்லா இடத்துலயும் பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. இது வந்து வாழை மரம் பக்கத்துல தான் வச்சிருக்கேன். இது வந்து விதைகள் போட்டு நான் வந்தது தான். நான் வந்து கடையில வாங்குனது கிடையாது செடி. விதைகள் போட்டு வந்ததுல தான் இப்ப நெறைய பூக்கள் பூத்திருக்கு. இந்த சீத்தாப்பழமும் நீங்க விதைகள் போட்டா போதும் சூப்பரா வளரும். அடுத்ததா நமக்கு இன்னைக்கு என்னென்ன விதைகள் போடப் போறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. டோஹோ டொமேட்டோ அப்படின்னு ஒரு வெரைட்டி. இது எப்படி இருக்குன்னு தெரியாது. புதுசா இருக்கு. நம்ம போடப் போறோம். அடுத்ததா வந்து என்ன பண்ண போறோம், நீல புடலங்கா. அது லாங் தான் குடுத்துருக்காங்க. போன வருஷம் அமேசான்ல வாங்குனது சரியாவே வரலங்க. இந்த வாட்டி கண்டிப்பா வரும். இது வந்து முள்ளங்கி, குண்டு முள்ளங்கி பாருங்க அது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குடமிளகா. ஏற்கனவே குடமிளகா போட்டதுல 1 தான் பழச்சு வந்தது. அது பாதி அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த சீசன்ல நம்ம போடப் போறோம். அடுத்ததா வந்து கத்திரிக்காய் போடப் போறோம். பச்சை கத்திரிக்காய். அது வந்து இன்னைக்கு போடப் போறோம். இது பாருங்க விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போடப் போறோம். அடுத்தது வந்து நீட்டு வெண்டைக்கா. அதுவும் சூப்பரா இருக்கும் போடப் போறோம். இந்த வாட்டி வெண்டைக்காய் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், தொட்டியிலே போட்டுடலாம். பெரிய தொட்டியிலே போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க தொட்டிகள் நெறைய இருக்கு. அதில மண்ணும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த விதைகளா நம்ம போடப் போறோம். இதில பாருங்க, நம்ம வந்து இந்த தொட்டியில இருந்து தான் எடுத்து கொஞ்சம் மண் எடுத்து நம்ம வந்து இன்னொரு பேக் அந்த பிளாக் கலர் பேக் இருக்கு பாருங்க. அதில கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு, தக்காளியும், கத்திரிக்காவும் போடப் போறோம். பேக்ல இல்ல. இந்த தொட்டியில தான் போடப் போறேன். பேக்குன்னு சொல்லிட்டேன் மாத்தி. இங்க பாருங்க. இதில வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த தொட்டியில வந்து நான் போன வீடியோல காட்டியிருப்பேன். என்னன்னா செடி முருங்கை போட்டேன். அது வரவே இல்ல. வெயிட் பண்ணி பார்த்தாச்சு வரவே இல்ல. என்ன காரணம் தெரியல. இப்போ சீசன் கிடையாது. அதனால போட்டா வரல. மழை பெஞ்சதேன்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டேன். அதனால இப்போ வந்து அந்த செடி முருங்கை வராது. அது ஜூலை, ஆகஸ்ட்ல போட்டீங்கன்னா தான் ஆகஸ்ட்ல போட்டீங்கன்னா சூப்பரா வளரும். அதனால அதில வரவே இல்ல. அதில இருந்த மண்ண கொஞ்சம் எடுத்துட்டு தான் நம்ம இப்போ வந்து பச்சை கத்திரிக்காவும், இந்த தக்காளியும் நம்ம அதில போட்டு விட போறோம். பாருங்க, மண் கலவை பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாரி பொல பொலன்னு இருக்கணும். அதில பாருங்க ஒரு மண்புழு கூட இருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில இருக்க மண்ணுல எப்பவுமே மண்புழு நெறைய இருக்கும். ஏன்னா தொழு உரம் வந்து தரமான தொழு உரம் நான் போட்டு வைப்பேன். அதிலேயே மண்புழு உற்பத்தி ஆகி நமக்கு மண் உரம், மண்புழு உரம் நம்ம வெளியிலேருந்து வாங்கவே வேண்டாம். மண்புழு உரம் தானா நமக்கு கிடைச்சிடும். இங்க பாருங்க, இதுலேருந்து தான் எடுத்து இப்ப நம்ம தக்காளியும், பச்சை கத்திரிக்காய் அதையும் போடப் போறோம். இந்த தக்காளி பாருங்க. குண்டு குண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுவும் புது வெரைட்டி தான். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அதில போடப் போறோம். அதோட விதைகள் பாருங்க எப்படி இருக்கு. இந்த வாட்டி இந்த தக்காளி புதுசு நம்ம போடுறது. இந்த மாரி போட்டுட்டு எப்பவும் ஆஸ் யூசுவல் அதே தான். போட்டுட்டு லேசா மண்ண மேல போட்டு மூடிற வேண்டியது தான். மூடிட்டு தண்ணிய மட்டும் விட்டா போதுங்க. ஆனா ஒரு ஷேடிங்கான இடத்துல எடுத்து வச்சிடணும். ஏன்னா ரொம்ப பீக் சம்மர் இப்போ என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மழை பெஞ்சா கூட வெயில் பயங்கரமா அடிக்குது. காலையில 7 மணிக்கு இத எடுத்த வீடியோ அப்பவே ஒரே கண்ண கட்டுச்சு எனக்கு. ஏன்னா அவ்ளோ வெயில் அடிக்குது. இல்ல போட்டாச்சு இன்னைக்கு விதைகள் கண்டிப்பா போடணும். ரொம்ப நாளாச்சு விதைகள் போட்டுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து கண்டிப்பா போடணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். அடுத்ததா இந்த கத்திரிக்காய் பாருங்க. பச்சை கத்திரிக்காய் இதில போட்டு விட்டுடலாம். பச்சை கத்திரிக்காய் விதைகளும் கொஞ்சம் தான் போடப் போறேன். கொஞ்சம் போட்டுட்டு மீதி வந்து அடுத்த பேட்ச் ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் போடலாம். எப்பவுமே விதைகள் போடும்போது மொத்தமா ஒரே டைம் போடாம பாதி பாதியா போட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நமக்கு காய்கறிகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழிவகை பண்ணுங்க. இது இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்படி பண்றதுக்காக. இங்க பாருங்க. இதுலயும் போட்டாச்சு. அதே மாரி மண்ணு போட்டுட்டு மூடியாச்சு. நல்லா தண்ணியும் அதில தரவ விட்டுடணும். விட்டுட்டு ஒரு ஷேடிங்கான இடத்துல எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இந்த தொட்டியில நம்ம என்ன போடப் போறோம் அப்படின்னா,
நீல் வெண்டை சொன்னேன்ல பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்கு. அது பிக்சர் பார்க்கும்போதே அழகா இருக்கு. அதே மாரி காய்ச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். இத தான் நம்ம போடப் போறோம். இதில வந்து என்னன்னா, இந்த தொட்டியில வந்து 4 விதைகள் போடப் போறேன். ஒரு தொட்டியில 2 போட்டா போதும் சூப்பரா வரும். நம்ம 4 போட்டுட்டு 2 வந்து நல்லா வந்தத அப்படியே விட்டுட்டு, மீதி 2 எடுத்து வேற இடத்துல வச்சுக்கலாம். அதனால இப்ப விதைகள் இதில போட்டு விட்டுடலாம். வெண்டைக்காவும் நீங்க வந்து நாத்து விடுறா மாரியே எடுத்து வேற இடத்துல கூட வைக்கலாங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதில 4 விதை போடுறோம். எத்தன விதைகள் முளைச்சு வருதுன்றத பார்க்கலாம். எல்லாமே வந்துச்சுன்னா, அதுலேருந்து 2 எடுத்து வேற தொட்டியில மாத்தி வச்சிடலாம். இந்த 2 தொட்டில தான் போட்டிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த 2 தொட்டியில 4 விதைகள் போடுறோம். 8, 8 விதை தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து யானை தந்த வெண்டை போட்டு சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனா பூக்கள் இன்னும் எடுக்கவே இல்ல. என்ன காரணம்னு தெரியல. பெருசா செடி மத மதன்னு செம்மையா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனா பூக்கள் எடுக்கல. பூக்கள் எடுத்தா நெறைய எடுக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் இது எல்லாமே 30 நாள்ல வரக்கூடிய பயிர் சொல்றாங்க. ஆனா 30 நாள் மேல ஆயிடுச்சு. ஆனா வந்து இன்னும் அந்த யானை தந்த வெண்டை பூக்கள் எடுக்கவே இல்ல. அது கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிக்கணுங்க. இந்த பொடலங்காவ தான் இந்த தொட்டியில நம்ம போடப் போறோம். புடலங்கா பாருங்க. இது நீட்டு புடலங்கா. ஏற்கனவே நம்ம வந்து கொடி வகைகள்ல ஏர் பொட்டேட்டோ போட்டிருக்கோம். அப்புறம் வந்து தம்பட்டா தானா வளர்ந்தது. அப்புறம் பூசணி விதைகள் போட்டிருக்கோம். அப்புறம் கும்ப சொரக்காய் அதையும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம புடலங்கா போடப் போறோம். இந்த விதைகள் போடும்போது எப்படின்னா, படுக்க வச்சு போடுறதுன்னு சொன்னாங்க. அதனால படுக்க வச்சு போடப் போறேன். போட்டுட்டு நம்ம இது எப்படி வளர்ந்து வந்திருக்குன்றத 1 வீக் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க எத்தன விதைகள் போட்டிருக்கேன். 6, 7 விதைகள் போட்டிருக்கேன். 7 விதைகள் போட்டு வளர்ந்து வந்தா சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இங்க பாருங்க நம்மளோட கடலை அ என்னது வேர்க்கடலை போட்டது நல்லா வந்திருக்கு, பூக்கள் எடுத்திருக்கு. இப்ப நமக்கு இது என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு வேல பண்ணணுங்க. இது வந்து நான் நாளைக்கு தான் பண்ண போறேன். முதல்ல இதெல்லாம் பேக்லாம் எடுத்து விட்டுட்டு, நாளைக்கு இதற்கு தேவையான என்ன பண்ண போறோம் என்றத பத்தி நான் காட்டுறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஓகே. பாய். நாளைக்கும் நெறைய விதைகள் போடணும். எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன விதைகள் என்றத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.